குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கோ, குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கன்னு எல்லா பத்திரிகையிலையும் போடுவாங்க. குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கோ அப்படின்னு. அது நல்லதுக்கு சொல்கிற ஐடியான்னு மட்டும் நம்பிடாதீங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் ஜாதி இருக்கும். இந்த உலகத்தில் ஜாதியை வேர்லேருந்து எடுக்கவே முடியாது. குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஜாதி இருக்கும். குலதெய்வம்ங்கிற கான்செப்ட்லேருந்து விலகி வந்து அவன் வந்து வேறு வகையான தெய்வ வழிபாட்டுக்கு வர்றான் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற ஜாதி மறைய தொடங்கும். அப்போ அந்த குலதெய்வ வழிபாட்டுக்குள்ளே சின்ன 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 சின்னதாக பலவிதமான வழிபாடுகளை வைத்திருக்கிற போது அதை மாற்றணும். அந்த சமயத்தில் நாராயணகுரு என்ன நினைக்கிறாரு, இதுலேருந்து இவனை கொண்டு வரத்துக்கு ஒரு சிவன், இதுலேருந்து இவனை கொண்டு வரத்துக்கு ஒரு அம்பிகை, இதுலேருந்து இவனை கொண்டு வரத்துக்கு பரிச்சயமான பெருந்தெய்வங்கள், இவனுக்கு உரிய முருகன், இப்படி ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தி அதிலிருந்து இவனை மாற்ற முடியாதா என்பது நாராயணகுரு அவர்களுடைய அணுகுமுறை. டோட்டலாக எதிர்த்து போகிறது கடவுள் சிந்தனைக்கு மாறா